மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. சபரிமலை சன்னிதானத்தில் 18 படிகளில் ஏறியதும் கொடிமரத்தின் இரு பக்கங்கள் வழியாக சென்று ஐயப்ப சுவாமியை அதிக நேரம் தரிசிக்கும் புதிய திட்டம் மார்ச் 14 முதல் 6 நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய திட்டம் மூலம் 15 மீட்டர் தூரம் வரை நடந்து சென்றபடி ஐயப்ப சுவாமியை வணங்க முடியும். 30 வினாடிகள் வரை தரிசனத்திற்கு வாய்ப்பு உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தெப்போற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கிருஷ்ணர் அலங்காரத்தில் பாமா ருக்மணி சமேதராக எழுந்தருளினர். தேரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆரத்தி எடுக்கப்பட்டது. தொடர்ந்து புஷ்கரணியில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.